தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். எத்தனை பேர் தாத்தா கிட்ட கதை கேட்டு வளர்ந்துருப்போம். நான் வளர்ந்துருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு ரொம்பவுமே உண்டு. விக்ரமாதித்தன் கதைகள் அவ்வளவையும் படிச்சுட்டு எங்க தாத்தா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டு நான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன், மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். இங்க அப்படிதான் ஒரு தாத்தா பேத்திக்குள்ள நடக்கிற ஒரு கதையை தான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு இளம் வயது பெண் தன்னோட தாத்தா கிட்ட, தாத்தா என்னுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏதாவது ஒன்றை எனக்கு கத்துத்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. தாத்தா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. கண்டிப்பா முடியும், ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடத்தை உனக்கு நான் கத்துத்தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் எனக்காக செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த பெண்ணும் ரொம்ப ஆவலா என்ன செய்யணும் தாத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே தாத்தா சொல்றாரு, நீங்க இருக்கிற எல்லாருடைய கவனத்தையும் நம்ம பக்கம் ஈர்க்கணும், அதற்கு நீ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. என்னவா இருக்கணும்? இந்த சின்ன பெண் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த தாத்தா என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நீ போய் என் வீட்டுல ஒரு தீக்கோழி இருக்கு, அந்த கோழி 6 தங்க முட்டைகளை வித்திருக்கு, இந்த முட்டையை நான் வித்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அவ்வளோ காசு கிடைக்கும், நான் மிகப்பெரிய பணக்காரியா ஆயிடுவேன், இந்த சமூகத்துல இருக்கிற எல்லா பணக்காரர்களுடைய ஒருவரா நானும் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துடும், நான் எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த பெண்ணும் அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்கிட்டையும் போய் எனக்கு முட்டை கிடைச்சிருக்குன்னு, எனக்கு நிறைய பணம் வரப்போகுது, நான் லைஃப்ல எங்கேயோ போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு வந்துடுறா. மறுநாள் காலையில விடியுது. உடனே மறுபடியும் தாத்தா பேத்தியை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, எல்லார்கிட்டையும் போய் ராத்திரி திருடன் என்னுடைய கோழியையும் முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பேத்தியும் என்ன பண்றான்னா, எல்லாருக்கிட்டையும் போய் திருடன் என்னோட கோழியை எடுத்துக்கிட்டு அது கோழி விட்டு இருந்த தங்க முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுவேனே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறா. இப்படி ஒரு செய்தி கேட்டா நம்மளை சுத்தி இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க. உடனே எல்லாரும் அந்த பொண்ணோட வீட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு, ஏதாச்சு, எப்படி ஆச்சு, ஐயோ நீங்க பத்திரமா வச்சிருக்கலையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க வீட்டுல கும்பல் கூடிடுறாங்க. ஒருத்தரும் அதை பத்தி கேட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு தாத்தா கிட்ட கேக்குறா, தாத்தா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, நேத்து போய் எனக்கு 6 தங்க முட்டை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது யாருமே வரல, என்னன்னு கேட்கல, இன்னைக்கு அந்த முட்டைகள்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே நம்மளை தேடி வராங்க, ஏன் நேத்து வராதவங்க இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேக்குறா. உடனே தாத்தா சொல்றாரு, மக்கள் என்னைக்குமே நம்மளை பத்திய நல்ல செய்திகள் கேட்கும்போது அவர்கள் அமைதியா இருக்கிற மாதிரி அதை புறக்கணிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிறாங்க. உண்மைதானேங்க? நம்ம அடுத்தவங்க பத்தி நல்ல விஷயம் சொல்லும் போது அப்படியே விடமாட்டோம். உள்ளுக்குள்ள அவனுக்கு எப்படி நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும், எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள பல யோசனைகள் ஓடிட்டு இருக்கோம். ஆனா அதை சந்தோஷமா போய் அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளவே மாட்டோம். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா, தீய செய்தி ஏதாவது கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அது காட்டு தீ போல பரப்பிடுவோங்க. அதே சமயம் அது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் நம்ம கிட்ட அப்படி இருக்கும். அதுதாங்க இங்கேயும் நடந்துச்சு. தாத்தா சொல்றாரு, உன் வெற்றியை கொண்டாட மக்கள் சிரமப்படுவார்கள், ஆனால் உன் வீழ்ச்சியை காண விரைவார்கள். இதுதான் நான் உனக்கு சொல்ற சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்னு சொல்றாரு. அதனை தொடர்ந்து தாத்தா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கிட்ட சொல்ற மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வெற்றி அடையும் போது அவங்க சந்தோஷப்படுறதா சொல்றதுதான். ஆனா அவங்களால உண்மையா அப்படி சந்தோஷப்பட முடியாது. மேக்சிமம் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள விட இன்னொருத்தவங்க முன்னேறி வராங்க, சிறப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலா மாறிவிடுது. அந்த மாதிரி அவங்களை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளால எந்த ஒரு தடையும் போட முடியாது. இந்த கதை நமக்கு சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களை சிறந்தவர்களாக மாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள், மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதை நிறுத்துங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவலைப்படுவதை நிறுத்துங்கள், உங்கள் இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள், உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள், மேலும் உங்கள் கனவுகளை அடைவதில் இருந்து உங்களை யாரும் அல்லது எதுவும் தடுப்பதை தவிர்த்து வெற்றி நடை போடுங்கள். 6 கோல்டன் எக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில கதையோட தமிழாக்கம் தாங்க இது. படிச்சதுல எனக்கு மிகவும் பிடித்த இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம்.